ஸோ வணக்கம் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தெரியலனா சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு கேம், ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ கைஸ், நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இது எல்லாத்தையும் வந்துட்டு போட்டிருப்பேன். அது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். அப்போ தான் இந்த ஸ்டோரி வந்து முழுசாக வந்துட்டு புரியும். ஸோ இன்ட்ரோவில் பேசிகிட்டு இருக்கோம், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் செய்தி டிஜி கோஸ்ட். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வந்துட்டு ஜெயசன் வந்துட்டு பெண்ணிக்கிட்ட வந்துட்டு ஹாய் எப்பட்றா இருக்க, உன்னை பார்த்ததில்ல எனக்கு சந்தோஷம் அப்படின்றான். எல்லாருமே அப்போ வந்துட்டு நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்துட்டு பென்னி வந்துட்டு சொல்கிறான், இதாக வந்துட்டு நீ என்னை கடைசியாக பார்க்குற நாள், என்னை வந்துட்டு கடைசியாக பார்த்துக்கோ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். இப்போ வந்துட்டு அப்போ ஜேசன் வந்துட்டு சொல்கிறான், இது மாதிரி என்ன ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், இந்த பென்னி வந்துட்டு சொல்கிறான், நான் வந்துட்டு ஒரு கிரேட்ஸ், ஒரு 3 கிரேட்ஸ், அது விலை மதிப்புள்ள ஒரு கிரேட்ஸ், ஐ மீன் புதையல் அது மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு தெரியாமல் என்கிட்டேருந்து 3 கேங் வந்துட்டு திருடிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்னை வந்துட்டு ஃப்ராங்க் வந்துட்டு போட்டு தள்ளிடுவான். அதனால் இதான் நீ என்னை கடைசியாக பார்த்துக்கோ. இல்லைடா நான் போகிறேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஜேசன் வந்துட்டு சொன்னப்போ, நீ தான் சரியாக இருப்ப அப்படின்னு வந்துட்டு சொன்னான். ஓகே, இப்போ வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. வண்டி வர ஏதோ கிரேட்ஸ், அதான் நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு சொல்கிறேன், நீ தாண்டா அதுக்கு இப்போ என் செல்லமே அப்படின்னு. ஓகே கைஸ், வாங்க இப்போ வந்துட்டு நம்ம சீக்கிரமாக இங்கே இருக்கிறவனுங்களெல்லாம் அடித்து போட்டு கொண்டு போயிடுவான். அடித்து போட்டு அந்த கிரேட்ஸ் எடுத்து கொண்டு போயிடுவான். ஓகே, இவனுங்களெல்லாம் வண்டி வச்சு ஏற்றிடலாமா? சரி வேணாம், அடுத்த இது வண்டி வச்சு ஏற்றிடலாம். இப்போதைக்கு பிஸ்டல் போதும். என்னடா சாவமே மாட்டுறானுங்க, செத்து தொலைங்களேன்டா. சாவல. ஓகே, ஒரு தங்காளி, இன்னொருத்த தங்காளி கைஸ். இப்போ வாங்க நாம் வந்துட்டு அடுத்த எப்படி சொல்கிறது, அடுத்த இதுக்கு வந்துட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வந்தாச்சு. இவனுங்களை வந்துட்டு கார் ஏற்றி கொண்டுலாம் 2வது கிரேட்டும் எடுத்தாச்சு. ஓகே வாங்க போய்டும். அங்கே ஒருத்த மிச்சம் மீதி இருக்கான். இவனை வந்துட்டு விட்டா இவன் ஃப்ராங்கிட்ட வந்துட்டு போய் மாற்றி கொடுத்துருவா. இது மாதிரி இவன் தான் நம்ம அடியாலெல்லாம் கொண்டது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் மாட்டி கொடுத்துருவான். அதான் அவன் அடியாலே இல்லையே, நான் எதோ வளரிட்டுருக்கேன் கைஸ், மன்னிச்சிருக்கேன், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 2வது கிரேட்ஸு வந்துட்டு எடுத்து பென்னியை வந்துட்டு பார்க்க போய்டுவோம். ஓகே, இப்போ இவனுங்களை மேலே ஏற்றுறா, அவ்வளோதான் கைஸ். அங்கே ஒருத்த இருக்கான். ஸோ வாங்க கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம பென்னியை வந்துட்டு போய் மீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வந்தாச்சு. நம்ம பென்னியோட இடத்துக்கு வந்துட்டு ரிட்டர்ன் டு த பென்னி அப்படின்னாங்க. பென்னியை பார்த்தீங்களா உஷாரா? ஜேசன் சீரியஸ்லி தேங்க்ஸ், அதாவது ரொம்ப நன்றி ஜேசன், நான் இதை வந்துட்டு மறக்கவே மாட்டேன் அப்படின்றான். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு உதவி பண்ணி முடிச்சாச்சு, ஓகேங்களா? ஜேசன் பென்னி யூ காட் பிக்கப் கிரேட், சூப்பராக நீ வேலை பார்க்குறடா, நீ வந்துட்டு எங்கள் கூட இருந்தது. ஓகே, இதோ ட்ரெய்லர் பார்க் அந்த இடத்துக்கு போய் அங்கே சில அடியாளுங்க, அங்கே தேவையில்லாத நம்ம எதிரிங்கெல்லாம் இருக்கானுங்க, அவனுங்களை வந்துட்டு கொல்லலாம் அப்படின்னு வந்துட்டு இந்த பென்னி வந்துட்டு சொல்கிறான். சரி வாங்க கொல்ல போயிடுவோம். இங்கே தான் மேப் வந்துட்டு இருக்குது, வாங்க கொல்ல போயிடுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு காரில் ஏறுறாங்க. வா ஜேசன், இப்போ வந்துட்டு அவனுங்க வந்துட்டு போய் முடிச்சு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான்.
சரி வாங்க கைஸ், இப்போ வந்துட்டு இவனுங்களை வந்துட்டு அதான் இவனுங்க வந்துட்டு பேசிகிட்டே இருக்கானுங்க, ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ வாங்க அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம வந்துட்டு இப்போ போக வேண்டிய இடத்துக்கு போவோம். வந்தாச்சு கைஸ். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இவனுங்க வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு வந்துட்டு ஜேசன் வந்துட்டு கேட்குறான். இதோ இப்போ கேட்பாம பாருங்க. ஓ அது அந்த சீன் வந்துட்டு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் அது கட் பண்ணி வச்சுருந்ததுனால உங்களுக்கு வந்துட்டு கேட்கல. ஓ அது இந்த மிஷின் இல்லை கைஸ், ஃப்யூச்சர். அது அப்போ இப்போ இருக்கிறதில்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கழிஞ்சிட்டு தான் வரும். ஓகேங்களா, நான் ஏதோ உளறிட்டேன். ஓகே வாங்க. இந்த வீடியோ வந்துட்டு எண்டிங் வந்துட்டு, அதாவது இந்த வீடியோவோட எண்டிங், இந்த கேமோட எண்டிங் இல்லை, இந்த வீடியோவோட எண்டிங் வந்துட்டு கொஞ்சம் பாதியிலே வந்து கட்டான மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க, ஃபுட்டேஜுக்கு ஸ்டோரேஜ் இல்லாமல் கட் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு போக போக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ வாங்க. இப்போ வந்துட்டு பாம்பு வந்துட்டு தரமாக வந்துட்டு வச்சுட்டு சீக்கிரமாக ஓடி வச்சுட்டு, ஓகே இது ஜேசன் வந்துட்டு சொல்கிறான், வெடித்து தொலை. என்ன நீ உண்மையாக அதான் பென்னி என்ன விளாட்றியா அப்படின்னு வந்துட்டு அப்படியே கோவத்தோடு போகும்போது வெடிச்சிருச்சு. அப்புறம் வந்துட்டு நம்ம ஜேசன் வந்துட்டு கன்னை வந்து கையில் எடுக்கிறான். பேக்ரவுண்டில் சம் நாய்ஸஸ்லாம் இருக்கும். இப்போ வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஐயோ திரும்பவும் நாய்ஸஸ் போடுறாங்க. அங்கே ஒன்றும் இல்லை கைஸ், இங்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நாய்ஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் என்னோடய ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாய்ஸஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபீலிங் வந்துட்டு இருந்திருக்கான்னு தெரியல. அதாவது நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு ஊர்லேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு தோணும். ஊர்லேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தோண வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்துட்டு அப்படி தான். இருந்தாலும் நம்ம வீடியோ போடணும் அல்லவா, அதனால் வந்துட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இவனுங்கெல்லாம் எதுக்கு வரானுங்களே தெரில. இவனுங்க என்ன இருந்தாலும் என் கையில் சாவத்தான் போகிறானுங்க. அதுக்கு எதுக்கு வந்துக்கிட்டு. ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு கிரேட் தான் முக்கியம். கிரேட்டை வந்து எடுப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கிரேட்டை வந்துட்டு எடுத்து அவ்வளோதான் கொண்டாச்சு. ஓகே கைஸ், கம் பேக் மீட் மீ. அதாவது பென்னி சொல்கிறான், சரி வா என்னை வந்துட்டு மீட் பண்ண அப்படின்றான். இப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்கான் பென்னி. என்னடா பண்ணிகிட்ருக்க? நானே ஏதோ கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு இந்த ஸ்னைப்பர் சிலப்போ கடுப்பு ஏற்றுங்க. போன வாட்டி அந்த ஸ்னைப்பர் இது பண்ணப்போவே நீங்கள் ஃப்ரீ ஃபயர்லாம் ஆடி இருப்பீங்களான்னு தெரில. அதில் வந்துட்டு சில பிரச்சனையை வந்துட்டு ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, ஃபயர் பட்டன் அழுத்தினாலும் அது அப்படியே ஒர்க் ஆகாது. இதிலே அந்த சின்ன ஒரு பக் இருக்குது. அதை மட்டும் மாற்றினாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்னைப்பரில் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நீ ஓகேயாடா பென்னி அப்படின்னு வந்துட்டு கேட்குறான். ஓகே, பென்னி வந்துட்டு சொல்கிறான், நான் ஓகே தான். சரி நீ வண்டி ஓட்டு, ஃப்ராங்கை வந்துட்டு போய் மீட் பண்ணோம் அப்படின்றான். நாமளும் வந்துட்டு இப்போ வந்துட்டு வண்டி ஓட்ட போகிறோம். ஸோ வாங்க கைஸ், அந்த ஃப்ராங்கை வந்துட்டு போய் மீட் பண்ணுவோம். ஸோ வந்தாச்சு கைஸ். இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்கும். அதான் பென்னி யார் அது பின்னாடி அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு ஆள், நீ வந்துட்டு ஃப்ராங்கிட்ட போய் விடு அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுவான். ஓகே, அது யாருன்னு வந்துட்டு தெரியல, எனக்கும் தெரியல. யாரடா கடத்தி வச்சுருக்க பென்னி அப்படின்னு. ஓகே ஓகே, அங்கே நிறுத்துறா வண்டியை, அங்கே நிறுத்து அப்படின்றான். நாமளும் வந்துட்டு நிறுத்திடுறோம். ஓகே, ஃப்ராங்கு தான் கைஸ். வண்டியிலேருந்து வரும்போதே தெரியல ஃப்ராங்க்கு. ஓகே கைஸ், வந்துட்டான். ஓகே, இப்போ நம்மளும் இறங்கணும். லிசன், இப்போ நீ அவங்ககிட்ட போய் பேசு அப்படின்றான். ஓகே, இப்போ வந்துட்டு கேரன் எப்படி கைஸ்? அடங்கொய்யால கேரன் எப்படி கைஸ்? அது கேரனை கடத்தி வச்சுருக்கோம், நமக்கே தெரியாமல் நம்மளே கடத்த வச்சிட்டானுங்க. அப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு ஃப்ராங்க் வந்துட்டு சொல்கிறான், முட்டி பாண்டிஸ்டரில் இதெல்லாம் எப்படியே இருக்க லவ் யூ அப்படின்னு.
இவன் வந்துட்டு ஏதோ திட்டுறா போல் இந்த இது வந்துட்டு. அப்போ வந்துட்டு இவன் முத்துப்பாண்டி ஸ்டைலில் வந்து சொல்கிறான், காஸ் கேட்டீங்களா என்ன சொல்கிறாரா, நான் உன்னை லவ் பண்ணுறாப்பு. ஏண்டா எனக்கு சிரிப்பு தான் கேஸ் வருது செம. ஆனால் இந்த இவன் வந்துட்டு செம கைஸ். ஃப்ராங்க் வந்துட்டு பயங்கர வில்லத்தனமான ஒரு கேரக்டரு. இன்னைக்கு இதில் என்ன தமிழன் வந்துட்டு ஃப்ராங்க் ஆஸ் கிட்னாப்டு பை ஃப்ராங்க் ஆஸ் முத்துப்பாண்டி. ஃப்ராங்க் கிட்னாப்டு லைக் முத்துப்பாண்டி. ஆனால் இது எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ். நான் அப்படியே முத்துப்பாண்டி அப்படியே அச்சலா அப்படின்னு வந்துட்டு சொல்கிற மாதிரி. ஓகே, இப்போ வந்துட்டு யாரோ வந்துட்டு கால் பண்ணுறான். நான் தான் தெரியாமல் வந்துட்டு சொல்கிறேன். வீரா வந்துட்டு ஜேசன் உனக்கு வந்துட்டு நான் சொல்கிறது கேட்குறா அப்படின்னு வந்துட்டு கேட்குறான். அப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு ஜேசன் வந்துட்டு சொல்கிறான், நான் வீரா ஃப்ராங்க் கேரனுக்கு ஃப்ராங்க்கு வந்து கடத்திட்டான். எப்படி? இல்லை நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்னடா சொல்கிற அப்படின்னு வந்துட்டு இந்த வீரா வந்துட்டு கேட்குறா. அதுக்கு வந்துட்டு எனக்கே தெரியாமல் என்னோடய டிக்கிலேயே என் கார் டிக்கிலேயே கடத்தி வச்சுட்டு கடைசியாக என்னே கடத்த வச்சிட்டானுங்க அப்படின்னு வந்துட்டு. சரி, இப்போதைக்கு நீ எதுவுமே பண்ண வேணாம். இப்போதைக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே கைஸ். ஆனால் சத்தியமாக இந்த மாதிரி ஒரு இது வரும்னு நினச்சி கூட பார்க்கல. அப்படியே சொல்லலாம் எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி எப்படி கைஸ் அது. ஆனால் பயங்கரமான வில்லத்தனம் கைஸ் இந்த ஃப்ராங்குக்கு, பயங்கரமான வில்லத்தனம். சரி வாங்க நம்ம வந்துட்டு மிஷனுக்குள்ளே வந்துட்டு போயிடுவோம். நெக்ஸ்ட் மிஷன். ஸோ கைஸ், இந்த வீரை வந்துட்டு என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, இந்த மேன்ஷன்லலாம் வந்துட்டு 3 மேன்ஷன் சொல்கிறேன் போய் தேடிப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஏன்டா ஸ்பீட் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத விஷயம் என்னென்னா ரொம்ப நேரமாக போட்டு இழுன்னு இழுத்துட்ருப்பேன், அதனால தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே சொல்கிறான் இது வந்து மேன்ஷனில் கேரன் இல்லை எவனுமே இல்லை அப்படின்னு. அதை அப்போ வந்துட்டு வீரை சொல்கிறச்சா சரி ஈமேனை போய் மீட் பண்ணு அப்படின்றான். சரி வாங்க ஈமேனை போய் மீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வந்தாச்சு. அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு ஈமேனுக்கிட்ட வந்துட்டு வந்தாச்சு. ஓகேங்களா? அதான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு இவனுங்க வந்துட்டு அப்படியே ஜாலியாக காமெடி அடிச்சுட்டு இருக்கானுங்க. விஸ்பரிங் ஒயர்ஸ் இஸ் எலக்ட்ரிக் கேர்ள்ஸ். அதான் இவனுங்க ஏதோ ஜாலியாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எப்படா மெயின் இதுக்கு வந்து வருவீங்க? ஓகே கேஸ், இப்போ ஜேசன் வந்துட்டு சொல்கிறான், அந்த மிலிட்ரி இதில் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? அந்த ஸ்கேன் அதான் அந்த ட்ராக்கிங் டிவைஸ் வந்துட்டு அங்கே போய் வந்துட்டு செட் பண்ணு. அப்போனா இந்த மிலிட்ரி பேஸில் நடக்கிறது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் தகவல்லாம் கிடைக்கும். அதை வச்சு நீ எப்படியாவது ஃப்ராங்கை ஈஸியாக இது பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அதாவது இந்த மிலிட்ரி பேஸ் தான் ஒரு பெரிய இது. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காரில் போக போகிறது இல்லை, நமக்கு வந்துட்டு ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு தேவை. இப்போ காரில் போனால் அவ்வளோதான், சோடியை முடிச்சிடுவானுங்க. அப்போ வந்துட்டு ஹெலிகாப்டரில் வந்துட்டு போயிடுவோம். வாங்க கைஸ், ஹெலிகாப்டரில் வந்துட்டு போயிடுவோம். ஸோ வந்தாச்சு கைஸ். அதாவது ஹெலிகாப்டர் இதான் ஹெலிகாப்டர். ஏன் ஹெலிகாப்டர் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நமக்கு நார்மலாக வண்டியில் போனோம்னா ஒரு பெரிய ஒரு தலைவலி, அதனால தான் கைஸ். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு வந்தாச்சு. எப்படின்னா அதான் ரெக்கார்ட் பண்ணும்போதே கட் பண்ணிடுவேன், ஏன்னா ஸ்டோரேஜ் வந்துட்டு இழுத்துக்கும். இவனுங்க வந்துட்டு அப்படியே மோட்டோபாக்கு கேமரா வச்சு எடுத்தானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்களா அந்த விஷுவல்ஸ்லாம், கேமரா அப்படியே திரும்புது. நாம் என்ன அதான் நாம் வந்துட்டு இப்போ இருக்கிற மோட்டோபாக் விக்ரம் படத்தில் தான் மோட்டோபாட் அது ஏதோ ஒரு கேமரா கைஸ், வாயில் வேறு நுழைய மாட்டேங்குது. அந்த கேமரா வந்துட்டு வச்சு எடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். 2013 இந்த கேம் வந்துச்சு. ஸோ வாங்க அப்படியே வந்துட்டு நம்ம போயிட்டுருப்போம். எனக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆர்மி பேஸில் ஒரு பழைய கிளம்பி வரும்.
அப்போ என்ன பண்ணுவேன் நான்? இல்லை புரியல. ஆர்மி பேஸில் ஒரு படையை கிளம்பி வரோம் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு டேரெக்டாக மிஷினுக்குள்ளே வந்துட்டு போயிடுவோம். அதான் நம்மளை வந்துட்டு கோல்டு அதான் ஆர்மியெலாம் வர இதுக்கு வந்துட்டு போயிடுவோம். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு ஏன்டா மாற்றினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உருத்துறேன்லாம் நினைக்காதீங்க. 10 நிமிஷம் கட் பண்ணி அப்புறம் திரும்பி ரெக்கார்ட் பண்ணி ஆயிடுச்சு. அதான் ஆயிருக்கும் 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கேஸ். 5 நிமிஷம் ட்ராக்கிங் டெக். இதை வச்சு ஏதாவது ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு வந்துட்டு ஜேசன் வந்துட்டு ஓகே வேலை முடிஞ்சுடா அப்படின்னு வந்துட்டு கேட்குறான். அப்போ வந்துட்டு இமெயில் வந்துட்டு ஜாலியாக சொல்கிறான், இனிமேல் தாண்டி உனக்கு வேலையே ஆரம்பிச்சிருக்கே அப்படின்னு. நாங்கள்லாம் எந்த மாரி தெரியுமா? அதாவது நாங்கள் காலத்தில் இறங்குதால் எவனும் உயிரோட இருக்க மாட்டான். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆர்மிஸ். ஓகே ஓகே கைஸ், இப்போ கொளுத்தியாச்சு. ஆர்மி பேஸே ஃபுல்லாக கொளுத்தியாச்சு. ஐயோ கைஸ், இது வேறு வழி இல்லை. குதிச்சிடுறா கைப்புள்ள. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். மேலே பார்த்தீங்களா அந்த தீப்பொறி? டக்குன்னு மேலே போயிடுவோம். ஓகே கைஸ் வாங்க, டக்குன்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு எஸ்கேப் ஆகிடுவோம். இது மாதிரி இந்த மிஷன் வந்துட்டு வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு அந்த கதவை உடச்சிட்டு நீங்கள் வந்துட்டு வந்துடுங்க. அதாவது கதவை உடச்சிட்டு நீங்கள் வந்துட்டு ஹெலிகாப்டர் எடுத்து வந்துடுங்க. ஸோ வாங்க எஸ்கேப் ஆனதுலேருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஈமேன் கிட்ட வந்துட்டு போயிடுவோம். எப்படி அதான் இது நட்சல் கூட வருமே, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க கைஸ். இந்த ரேடியோ, இந்த இதில் ரேடியோன்னு ஒன்று இருக்குது கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லுங்கள். அது வண்டி ஓட்டுமோ ஒரு மாதிரி கேட்குறதுக்கு இரிட்டேஷனாக இருக்குது. ஓகே முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஃப்ராங்க் வந்துட்டு உனக்கு வந்துட்டு கால் பண்ணுவா. நீ இதை வந்துட்டு ட்ரேஸ் பண்ணு. கால் பண்ணும்போது ட்ரேஸ் பண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல. ஓகே, என்ன பேசுன்னு தெரியாமல் சைலண்ட்டாக இருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த டெவில்னு அந்த வீரா வந்துட்டு ஒரு மிஷின் கொடுத்துருக்கான். அந்த டெவில்னு ஒரு மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா? அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு செஞ்சிடாதீங்க. ஏன்னா அது வந்துட்டு கஷ்டமாகவும் இருக்கும், தேவையில்லாத மிஷினும் கூட. அவன் வந்துட்டு எதுக்கு வந்தானே தெரியாது. அதாவது என்னென்னா இந்த ஜேசனோட இவன் வந்துட்டு செத்துருவான். இந்த ஜேசனோட பிரதர் வந்துட்டு செத்துருவான். அவனுக்காக போராடுறது தான் அந்த டெவில்னா அந்த அவளோட சோல் அடைச்சி வச்சிருப்பான். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு வீரா வந்துட்டு சொல்கிறான். இப்போ வந்துட்டு நீ அந்த ஃப்ராங்கோட அக்கௌண்ட் தர என்னமோ ஒன்று, அதை வந்துட்டு நீ ப்ரொடெக்ட் பண்ணணும். எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஃப்ராங்க் வந்துட்டு நம்ம கையால் தான் சாகணும், அவனுக்கு கையால் சாகக்கூடாது. நம்ம கையால் செத்தாதான் ஒரு இது, நாம் தான் இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு வந்துட்டு இந்த வீரா வந்துட்டு சொல்கிறா. ஏய் யாருங்க நிற்கிறது? ஏய் வீரா, எதுக்கு நீ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க? என் முன்னாடி தான் நினைக்கிறாங்க, வர வேண்டியது தானே? அறிவில்லை கேளவி. எது என்னன்னு தெரியல கைஸ், திடீர்னு இந்த எனக்கே ஆன்சர் சிரிப்பாக இருக்குது. சரி வாங்க, அதான் வின்டேஜ் பாயிண்ட். இதான் அந்த வின்டேஜ் பாயிண்ட். வண்டியை வேறு எங்கெங்கேயோ ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்னைப்பர் வச்சு சிலப்போ ஆடுவேன் பார்த்தீங்களா? ஐயோ பெரிய தலைவலி, கடுப்பு கைஸ். அந்த ஸ்னைப்பர் வச்சு லாங் ரேஞ்சில்னா ஈஸியாக அடிச்சிடலாம், ஆனால் அதுக்கு ட்ரைனிங் வேணும். ஆனால் ஷார்ட் ரேஞ்சிலலாம் செம கடுப்பு. நாம் ஒருத்தனை சுடும்போது சைட்லேருந்து ஒருத்தர் சுடுவான், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். சரி வாங்க, இவனுங்க வந்துட்டு போட்டு தள்ளினதுலேருந்து காமிப்போம். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஒழுங்கான வீடியோவே வந்துட்டு இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு என்னோடய ஸ்டோரேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை. அதனால் என்னடா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜே ஃபுல்லாக எடுத்துக்குது அந்த அதர்ஸ் ஃபைல்ஸ்.
அதர்ஸ்னு ஒரு ஃபைல்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபைல்ஸ் தான் என்னோடய இது ஃபுல்லாகவே எடுத்துக்குது. எப்படி சொல்கிறது, என்னோட பாதி இதுவே பாதி எப்படி சொல்கிறது, அதாவது என்னோடய பாதி ஸ்டோரேஜ் அதை எடுத்து விடுது. அதாவது பாதி ஸ்டோரேஜை அது எடுத்துக்குது. இப்போ பாதி ஸ்டோரேஜ் அப்படின்னா முழுசாக முக்கால்வாசி மீதி 4 ஜிபியை மட்டும் விட்டு வச்சுருக்கு. அந்த 4 ஜிபி வீடியோவுக்கு இது பண்ணுறதுக்கே சரியாக போயிடும். ஒரு 2 ஜிபி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, இன்னொரு 2 ஜிபி வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு. என்னோடய கஷ்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஸோ அதான் இப்போ இவனுங்க கொண்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்தாச்சு. ஓகே, அவனை போட்டு தள்ளியாச்சு. இன்னும் எவன்டா இருக்கான்? ஓகே, அவ்வளோதான் கைஸ், அவனை போட்டு தள்ளியாச்சு. இப்போ வீரா சொல்கிறான், நல்லா ஒர்க் பண்ணேன், இது நல்லா இருந்துச்சு, ஒர்க் பண்ண நல்லா இருந்துச்சு. இனிமேல் நம்ம ஃப்ராங்க்கு எல்லா சைட்லேருந்தும் அட்டாக் பண்ணோம், எல்லா இதுலேருந்தும் ஃப்ராங்க்குக்கு ஒரு பதிலடியாக கொடுக்கணும், அப்போ தான் ஃப்ராங்கை கொல்ல முடியும் அப்படின்னு இந்த வீரா சொல்கிறா. இந்த வீரா என்ன பண்ணியிருப்பா, வீராக்கு இந்த ஃப்ராங்க் என்ன பண்ணியிருப்பான்னு தெரியல கைஸ். அவ்வளோ கொலவெறியாக இருக்கான். இந்த ஜேசனை விட வீரா தான் கொலவெறியாக இருக்கா. ஓகே, இந்த டெவில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டெவில் அதில் மட்டும் போயிடாதீங்க. ஸோ இதில் தான் நான் கன்னே இல்லாமல் ஷார்ட் ரேஞ்சில் உட்காந்து சுட்டுட்ருப்பேன். தொண்டை வேறு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது கட்டி இருக்கே, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏன்னா 3 மணிக்கு உட்காந்து இதை நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கேட்காதீங்க. 3 மணிக்கு உட்காந்து வாந்தி எடுத்து நின்ற கைஸ். அதனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கும் போகல. நான் என்ன பண்ணுவேன், சந்தர்ப்பம் சூழ்நிலை. இப்போ ஆல்ரெடி நான் ஊருக்கு லீவ் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்கூலுக்கு லீவ் எடுத்தா தான், இந்த ஃபீவருக்கு லீவ் எடுத்தா அப்படின்னா மிஸ் என்ன கேவலமாக கேட்பாங்க. என்ன பண்ணுவேன், ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். ஸோ வாங்க கைஸ், இப்போ அதாவது இந்த மிலிட்டரி இந்த பாதி ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கிற ஒரு இடமாம்மா, ஆண்டனாலாம் இருக்குமா, அங்கே போய் அவனுங்களை அடிச்சுட்டு அந்த ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நாம் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு வா, அதுக்கப்புறமா அவனுங்களை போய் கொண்டுடு அப்படின்னு சொல்கிறான் இந்த ஈமென். ஸோ வாங்க, பாதி பேரை போட்டு தள்ள வேண்டியது இருக்கு. வாங்க அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே கேஸ், இப்போ நம்ம அர்ஜுன் ரெட்டி மாதிரி வரவோம் அப்படின்னு வந்தாச்சு. என்னடா இது, ஐயையோ போச்சுடா. வண்டி ஒரு மாதிரி வீலிங்கெல்லாம் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ ஆனால் இந்த நார்மல் இந்த சூப்பர் பைக்கை விட இந்த புல்லட்டுன்னு நினைக்கிறேன், புல்லட் இது பேர் என்னன்னு தெரில, அது ஓட்டத்துலேயே ஒரு தனி சுகம் கைஸ். அங்கே பார்த்தீங்களா புல்லட்டு, நம்ம மாதம் வரோம். அப்போ இந்த கேட்குறாங்க இந்த போலீஸ்லாம் ஐடி கார்டு எங்கடா. அப்போ 2 கன் ஷாட் கேட்கும்போது இந்த ஜேசன் மாதம் வரான். இந்த இதுக்குள்ளே மாதம் வரேன். யாருக்கிட்ட ஐடியா கேட்குறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இவனுங்களை கொள்வது, அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, இந்த வீடியோ கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிடும். என்ன இந்த மீதி ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான் கைஸ். ஏன்னா பாதியிலே கட் ஆகிருக்கும். ஐ மீன் இது சொன்னேன், கட் ஆகிருக்கும் பாதியிலே, ரெக்கார்டிங் கட் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஸோ இவனுங்கெல்லாம் போட்டு தள்ளிட்டு டக்குன்னு ஆஃப் ஆகிடும். இது ஒரு ஒழுங்கான ஒரு வீடியோ இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ நேற்று நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஸ்னைப்பருக்கு கிடச்சிருச்சு கைஸ். என்ன அப்படின்னா தெரிக்க விடுறேன், இது அதான் எப்படி சொல்கிறது, தெரிக்க விடுறேன்டா இதுடா அப்படின்னு பேபி இன்னல் அப்டேட் போட்டானுங்க. ஸோ இன்றைக்கி பேபி இன்னல் கேம் பிளே வந்தால் வரும், இல்லைனா நாளைக்கு கன்ஃபார்மாக வரும். இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு, அதான் கைஸ் வரும். பேபி இன்னெல்லாம் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வரும். வேஸ்டர் மூமெண்ட். அப்படியே மாதம் என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தா கீழே விழுந்துட்டேன். அதான் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வரும் கைஸ். இன்றைக்கி ஒரு 5 மணிக்கு மேலே தான் வரும்.
நாளைக்கு ஒரு 5 மணிக்கு மேலே தான் வரும். ஓகேங்களா? நாளைக்கு இல்லைன்னா இன்றைக்கி கன்ஃபார்மாக வந்துடும். அதாவது வீடியோ. ஓகேங்களா? பேபி நல்லா டார்க் விஸ்பர்னு நினைக்கிறேன், பேர் சரியாக தெரியல. ஓகே கைஸ், நம்ம கண்டென்ட்டை தாண்டி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதாங்க வீடியோ கட் ஆகிருக்கும். ஸோ அதனால இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு இதை 3த்தையும் பண்ணியிருக்கேன். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. ஏன்னா சொன்ன மாதிரியே கட் ஆகிடுச்சு கைஸ். நடுவில் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கட் ஆகி, அதனால் இந்த வீடியோவில் உளறி வச்சிருந்தால், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காமல் போயிருந்தால் தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள் நண்பர்களை. மன்னித்து கொள்ளுங்கள் காய்ஸ். ஓகேங்களா? ஸோ வாங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பாய் காய்ஸ். அதாவது மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் போட்டு போயிருங்க. பாய்.